Welcome to Money Management Channel. Last 1 week பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா தான் இருக்கு. டே டு டே வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட் வந்து 52 வீக் ஹை அதாவது நியூ ஹை வந்து நிஃப்டி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ 1 இயர் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படினா 16800 பாயிண்ட்ல இருந்து இப்போ 20961 பாயிண்ட் இன்னொரு 40 பாயிண்ட் இருந்துச்சு அப்படினா 21000 பாயிண்ட் வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண போகுது. சோ இன்னும் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இந்தியாவுல எக்கனாமிக்கல் ஃபேக்டர் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படினா கூடிய சீக்கிரம் வந்து இது 22000 பாயிண்ட் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இன்னொரு 500 பாயிண்ட் டு 1000 பாயிண்ட் வந்து இன்னொரு ரன் அப் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிரெடிக்ட் பண்ண மாதிரி இப்ப நடக்கிற வார் ப்ராப்ளம் சரி யுஎஸ் இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே ரெக்கவர் ஆகப்ப நம்ம டெஃபினட்டா வந்து நிஃப்டி வந்து 21000 பாயிண்ட் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம 21000 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. லாங் டைமுக்கு சூட்டபிளான ஒரு 5 ஸ்டாக் சொல்லுங்க ஒவ்வொரு செக்டர்ல. அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜில வந்து ஐடிசி கன்சிடர் பண்ணுங்க, ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ கன்சிடர் பண்ணுங்க, பேங்கிங்ல வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணுங்க, ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணுங்க, ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் கன்சிடர் பண்ணுங்க. இதுல வந்து நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா வந்து அதே சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ஓரளவுக்கு வேல்யூ வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ். அதாவது பிஃபோர் 1 மந்த்க்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்றப்ப டாடா மோட்டார் டிவிஆர் ரேட் வந்து 418 ரூபாயா இருந்துச்சு. இப்ப டாடா மோட்டார் டிவிஆரோட ரேட் வந்து 480 ரூபா இருக்கு. நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபீஸ்க்கு பக்கமா வந்து நல்ல ஒரு கெயினை கொடுத்திருக்கு. விப்ரோ பாத்தீங்கன்னா 380ல இருந்தது இப்ப 420க்கு பக்கமா இருக்கு. இதுலயும் வந்து ஒரு 40 ரூபீஸ்க்கு பக்கமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க டிவிஆர் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆர்பிட்ராஜ் மார்ஜின் இருக்கு. ஸோ அதனால டாடா மோட்டார் டிவிஆர் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 87 இருந்துச்சு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இப்ப 90 இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல. இருந்தாலுமே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லாங் டைம் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தா ஐடிஎஃப்சி லிமிடெடா கன்சிடர் பண்ணுங்க. அதுல ஒரு மெஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 10% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 432 ரூபாயா இருந்தது. இப்ப ஐடிசி வந்து 463 ரூபாயா மாறி இருக்கு. டாடா ஸ்டீல் 121 ரூபாயா இருந்தது. டாடா ஸ்டீல் வந்து இப்ப 131 ரூபாயா இருக்கு. சோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா ரைஸ் ஆயிருக்கு. அதனால எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் வேல்யூவும் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்ல எந்த ஒரு புக்கிங்கும் நம்ம பண்ண தேவையில்லை. இது டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோவும் சரி அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிசி இது மூணுலயுமே வந்து ஒரு நல்ல ரன் அப் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விப்ரோ பாத்தீங்க அப்படின்னா 400க்கு மேல இப்ப ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐடிசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 அதை பிரேக் பண்ணி இப்ப ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இது வந்து ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 100 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம லாங் டைமுக்கு கன்சிடர் பண்றதுனால இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஷார்ட் டைமுக்கு இது வந்து யாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங் டைமுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு சில வேலிடான ரீசன் இருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு லாங் டைம் ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ஹெல்த்தியா பில்ட் பண்ணணும், எப்படி செக்டர் அலோகேஷன் பண்ணணும், இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி, விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல்ஸ் இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலான வியூ கிடைச்சிரும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து லாங் டைமுக்கு நல்லா பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி கிரியேட் ஆச்சு, அதே மாதிரி ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து என்ன ரேஷியோல மெர்ஜ் ஆக போகுது இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எதனால வந்து லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ண சொல்றதுக்கு அதுக்கு வேலிடான ரீசன்ஸ் இருக்கு. ஐடிசில வந்து ஒரு டிமெர்ஜர் நடக்க போது இவங்களுக்கு வந்து நிறைய பிசினஸ் இருக்கு. கன்சூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ், எஜுகேஷன், பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ், பேப்பர் போர்டிங், ஹோட்டல் பிசினஸ் இருக்கு, ஐடி டெக்னாலஜி இருக்கு, சிகரெட்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இவங்க ஹோட்டல்
லோக்கல் பிசினஸ் வந்து டீமர்ஜ் பண்ண போறாங்க. அப்படி பண்றப்ப ஐடிசி வந்து இன்னும் எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ் தான். நீங்க வந்து இந்த டைம்ல வந்து கண்டிப்பா அக்குமுலேட் பண்ணலாம். இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு சில காம்படிஷன் இருக்கு. அதாவது டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ரூலும் வரலாம். அதர் பிசினஸ்ல அதாவது எஃப்எம்சிஜி செக்டர்ல சரியான காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து இவங்க கண்டினியூஸா ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். R&D ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய இதுல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ஐடிசிக்கு எல்லாமே காம்படிஷனா இருந்தாலும் இவங்க மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப லோயர் வேல்யூஷன்ல இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து நீங்க லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ யாரும் வந்து அவசரப்பட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்ல கூட ஒரு வீடியோ வந்து டீடைலா பார்த்தோம். விப்ரோவை எதனால லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும், நீங்க ஷார்ட் டைம்ல இதுல ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 4 to 5 years நீங்க வெயிட் பண்ற அப்படி இருந்தா டெஃபினட்டா வந்து விப்ரோ ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்ப மத்த ஐடி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. விப்ரோ கம்பெனிக்கு ஒரு 5 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க வந்து இப்ப விப்ரோ கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போறாங்க. விப்ரோ கம்பெனியோட சப்சிடரிஸ்னு பாத்தீங்கன்னா விப்ரோ ஹெச்ஆர் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு, விப்ரோ ஓவர்சீஸ் ஐடி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு, விப்ரோ டெக்னாலஜி ப்ராடக்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு, விப்ரோ ட்ரேட்மார்க் ஹோல்டிங் லிமிடெட் இருக்கு, விப்ரோ VLS டிசைன் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு. ஸோ இது எல்லாமே பெரிய கம்பெனி கிடையாது. இருந்தாலுமே இது எல்லாம் மெர்ஜ் பண்றப்ப இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க 4 to 5 years வெயிட் பண்ற அப்படி இருந்தா டெஃபினட்டா வந்து நீங்க விப்ரோ ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இந்த மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து ஃபியூச்சர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு 10% வரைக்கும் வந்து ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் இருக்கு. அதையும் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா வந்து இதையுமே லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரை மார்க்கெட்ல 2 டைப்பான ஷேர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது டாடா மோட்டார்ஸ் நார்மல் ஷேர்ஸ் ஒன்று இருக்கு, டாடா மோட்டார் டிவிஆர் இருக்கு. இப்போ டிவிஆர் வந்து டீலிஸ்ட் பண்ண போறாங்க. அதை டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து 7 ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு கிளியரன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்தியாவில் லீடிங் பிளேயரா இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 to 10 yearsல வந்து எல்லாமே இவி செக்மெண்ட்டை மாறுறப்ப டாடா மோட்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும். இவங்களும் வந்து கண்டினியூஸா வந்து லாஸ்ட் 3 quarters வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்காங்க. லாஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டாடா மோட்டார்ஸ்க்கு அட்வான்டேஜஸா பார்க்கலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து கடனை குறைக்கிறதுக்குரிய நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கடனையும் குறைச்சிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா 7 கம்பெனிஸ் இருக்கு. அதுல 4 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அதர் கம்பெனிஸ் வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. லிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து டாடா ஸ்டீலுக்கு கீழே மெர்ஜ் பண்ண போறாங்க. அதோட மெர்ஜர் ரேஷியோவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா டிஆர்எஃப்ல 10 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்டா 17 ஷேர்ஸ் வந்து டாடா ஸ்டீல்ல கொடுக்க போறாங்க. டிஎஸ்எல்பில வந்து 10 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டாடா ஸ்டீல்ல வந்து 67 ஷேர் கொடுக்க போறாங்க. டின்பிளேட்ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து டாடா ஸ்டீல்ல வந்து 33 ஷேர் கொடுத்து போறாங்க. டாடா மெட்டாக்ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா ஸ்டீல்ல வந்து 79 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து நல்ல மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் இருக்கு. இதை பத்தி டீடைலான வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் மெர்ஜருக்கு எந்த ஸ்டாக் வாங்குனா பெனிஃபிட் ஆகுங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். அப்பப்போ அது மார்க்கெட்ல வந்து வேல்யூ சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து எது நல்ல டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம பை பண்ணா மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் ஒரு 10% வரைக்கும் நம்ம ஈஸியாக கெயின் பண்ண முடியும். இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ். இதை வந்து நீங்க வந்து டெஃபினட்டா உங்க போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணுங்க. இப்போ டாடா மோட்டாரோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கடன் தான் வந்து ஒரு டிராபேக்கா பார்க்குறோம். இருந்தாலுமே வந்து கூடிய சீக்கிரம் உங்க கடன் எல்லாமே குறைச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.1 இருக்கு. மற்ற எல்லாமே வந்து இதுக்கு பாசிட்டிவா இருக்கு. விப்ரோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாததா ஒன்று பெரிய ப்ராப்ளம். ஸோ ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடி செக்டர்ல வந்து இவங்க 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3rd பிளேஸ்ல இருந்தாங்க. HCL நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால 4th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில கரெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க இந்த மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இவங்களோட கடன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.26 இருக்கு. இது வந்து ரொம்ப கம்மியான கடன் தான். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடும் மெர்ஜ் ஆக போகுது. அப்படி மெர்ஜ் ஆகிறப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து ஃபாஸ்டா குரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரைவேட் செக்டர்ல வந்து இவங்களும் ஒரு லீடிங் பிளேயரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசி வந்து 450 கிராஸ் பண்ணாம ரொம்ப நாள் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு 6 மந்த்தா. ஐடிசி வந்து 450க்கு மேல எப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்போ வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டா இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விப்ரோவும் ஐடிசி வந்து இப்ப
அதோட 400 லெவலையும் இது வந்து ஒரு 450 லெவலையும் பிரேக் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் இல்லாத கம்பெனி. மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனியை கம்பேர் பண்றப்போ இதோட PE ரேஷியோ 28.7 இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ பையிங்கே தான் இருக்கும். இந்த ரேட்லயும் வந்து டெஃபினட்டா வந்து ஐடிசியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டீல் செக்டர்ல வந்து ஒரு பெரிய டாமினன்ட் பிளேயரா இருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் டாடா ஸ்டீல் வந்து செக்டர் வைஸ் வந்து இவங்க லீடிங் பிளேயரா இருக்காங்க. இதுலயும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு பாக்குறது அந்த கம்பெனியோட கடன் தான். கடன் பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.01 இருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ஓரளவுக்கு அந்த கடன் எல்லாமே குறைச்சிரும் அப்படின்னு சந்திரசேகர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ டாடா மோட்டார் டாடா ஸ்டீல் கடன் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டான குரூப். அவங்க சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள கடனை குறைச்சிருவாங்க. அப்படி குறைக்கிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் டைம்ல எதையும் செல் பண்ணிடாதீங்க. எஸ்ஐபி மோட்ல நீங்க லாங் டைமுக்கு டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஏதாச்சும் மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நல்ல ஹெவியா ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து உண்மையுமே வந்து பாசிட்டிவா போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் 21,000 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு லாங் டைமுக்கு நம்ம ஹோல்ட் பண்ற எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் வந்து நீங்க வந்து செல் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நீங்க வந்து ஷார்ட் டைமுக்கு வாங்கினது மிட் கேப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து ஹோப் இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க. ஸோ நீங்க ரிமைனிங் வந்து லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ண ஸ்டாக் அட்ராக்டிவான வேல்யூ இருக்க ஸ்டாக்ஸ் ஒரு 5% 10% புக் பண்ணிடாதீங்க. லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 40% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து ஒரு 60% பாக்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.